இது எதுக்கு ஆண்டி? தெரியலடி. எங்கடி கட்டுறது? வா. வணக்கம். இப்போ நாம செய்ய போற டிஷ்ஷோட பேரு வாழைக்காய் பஜ்ஜி. வாழைக்காய் பஜ்ஜியா? இதான் நீங்க புதுசா செய்ய போற டிஷ்ஷா? குறுக்கு பேசாத. வாழைக்காய் பஜ்ஜி செய்ய முதலில் வாழைக்காய் தோல் சீவி மெலிது மெலிதாக சீவிக்கொள்ளவும். அப்புறம் பஜ்ஜி மிக்ஸ் பவுடரை எடுத்து அதனுடன் தேவையான உப்பை சேர்த்து மாவை கரைத்துக் கொள்ளவும். அடுத்து அடுப்பை பத்த வைத்து வாணலியை அதன் மேல் வைத்து எண்ணெயை ஊற்றி கொதிக்க விட வேண்டும். அடுத்து எண்ணெய் காய்ந்ததும் சீவி வைத்த வாழைக்காயை மாவில் தொட்டு எண்ணெயில் போட்டு வேக வைக்க வேண்டும். அடுத்து வாழைக்காய் பொன்னிறமாக வெந்ததும் எடுத்து தட்டில் வைத்து பரிமாறவும். இப்போது சுவையான வாழைக்காய் பஜ்ஜி தயார். இப்போது இந்த வாழைக்காய் பஜ்ஜியை முதலிலிருந்து பார்த்த வைதேகி சாப்பிட்டு பார்த்து அதன் சுவையை பற்றி விளக்குவார். இந்தா சாப்பிடு. என்ன ஆண்டி இப்படி கருகி இருக்கு? அது கொஞ்சம் நல்லா வேகணுமேனு பண்ண. நீ சாப்பிட்டு பாரு, நல்லா டேஸ்டா இருக்கும். ஐயோ, ஒரே உப்பு. ஏய், நீ வேணும்னே நான் செஞ்சதை குறை சொல்றல. இரு, நான் சாப்பிட்டு பார்க்கறேன். இதுக்கு தான் கொஞ்சமாவது அடுப்படி பக்கம் வரணுங்கிறது. ஐஏஎஸ் படிச்சா தலையில என்ன கொம்பு முளைச்சிருக்கா? பஜ்ஜி சொல்றான் பஜ்ஜி. இதை சாப்பிட்டு குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுதுடி. இப்படியா பண்றது? நான் தான் சொன்னேன்ல கடையில போய் ஏதாவது வாங்கி கொடுன்னு. நீ போடி, நானே பண்ணித்தரேன். கிளம்பி போலாம். போ வைதேகி. பஜ்ஜி பண்றேன்னு கிச்சனே நாசம் பண்ணி வச்சிருக்கா.
வா பா. ஏய் பஜ்ஜி ரெடிடி, வந்து எடுத்துட்டு போங்க. என்னங்க இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? இல்ல எப்பவும் லேட்டா தானே வருவீங்க, அதான். என்னங்க என்னங்க நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஹாஸ்பிட்டல் ஏதாவது பிரச்சனையா? இல்ல பேஷண்ட்க்கு நீங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது ப்ராப்ளமா? சொல்லுங்க, என்ன ஆச்சு? ஏன் வந்துட்டீங்க? ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தலைவலியா? ஐயோ, ஒரு தலைவலிக்காகவா ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாதியிலே வீட்டுக்கு வர்றது? இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? புருஷன் சாப்பிடுற நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்கானே, இத்தனை கேள்வி கேட்டியே, அதுல சாப்பிடுறீங்களான்னு ஒரு கேள்வியாவது கேட்டியா? முதல்ல மனுஷத்தன்மையோட நடந்துக்க பாரு, அப்புறம் உன் கேள்விக்கெல்லாம் பதில் எதிர்பாரு. நீங்க என்ன தினமும் வீட்டுக்கு வந்தா சாப்பிடுறீங்க? என்னமோ புதுசா நான் கேக்குறதுக்கு. என்னாச்சு ஏதாச்சுன்னு நான் கரடியா கத்திக்கிட்டு இருக்கேன், அதுக்கு பதில காணோம். முதல்ல என்ன நீங்க மனுஷியா மதிங்க, அப்புறம் நீங்க மத்தவங்க கிட்ட மனுஷத்தன்மை எதிர்பார்க்கலாம். அம்மா தாயே, உன் மனுஷத்தன்மை எனக்கு வேணாம், உன் அனுசரணையே எனக்கு வேணாம். முதல்ல இடத்த காலி பண்ணு. சரி வாங்க, சாப்பாடு போடுறேன். எனக்கு வேணுங்கிறப்ப நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன், நீ கிளம்பு. நல்லது சொன்னா யாரு கேக்குறாங்க? நீங்க தானே டாக்டர் நட்ராஜ்? எஸ், நீங்க? ஐ எம் டாக்டர் ராமச்சந்திரன், ஜிஹெச்ல ஒர்க் பண்றேன். ஹோ, நைஸ் டு மீட் யூ. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள வாங்க ப்ளீஸ். ப்ளீஸ். தேங்க்யூ. சொல்லுங்க சார், நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் போஸ்ட்மார்ட்டம் செக்ஷன்ல ஒர்க் பண்றேன். அப்போ நீங்க அந்த ரஞ்சித் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணவனே நான் தான் சார். ரஞ்சித் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணது நானு. அவர் எப்படி இறந்தாருன்னு எனக்கு தெரியும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நான் மென்ஷன் பண்ணியிருந்தா இந்நேரம் நீங்க உள்ள இருப்பீங்க டாக்டர். பயப்படாதீங்க, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்ததை பற்றி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அப்புறம் எதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் ரொம்ப நாளாக அந்த ரஞ்சித்துக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை நீங்களே கொடுத்துட்டீங்கன்னு எனக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தெரிஞ்சுது. அதான் உங்களை பாராட்டிட்டு போகலான்னு வந்தேன். டாக்டர், உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் சரியான ட்ரீட்மெண்ட் தான் அந்த ரஞ்சித்துக்கு கொடுத்துருக்கீங்க. என்ன பார்க்குறீங்க? என்னடா இவன் இப்படியெல்லாம் பேசுகிறான்னு தானே பார்க்குறீங்க? என்னை சந்தேகப்படாதீங்க டாக்டர். நான் உண்மையை சொல்லி உங்களை மிரட்டி உங்ககிட்ட இருந்து பணம் வாங்க வந்ததா நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த எண்ணத்தை மாற்றிக்கிங்க. ரொம்ப நாளாக நான் செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை வேறொருத்தர் செஞ்சிருக்காரே, அவரை போய் பாராட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு நேரமே கிடைக்கல. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட்மார்ட்டம் 2 போஸ்ட்மார்ட்டம்னா பரவாயில்ல, நேற்று மட்டும் 7 போஸ்ட்மார்ட்டம்னா பாருங்களேன். அதான் இன்னைக்கு எப்படியாவது உங்களை சந்தித்து பாராட்டிட்டு போகலாம்னு ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கே சொன்னாங்க நீங்கள் வீட்டுக்கு போயிருக்கிறதா. சரி, பாராட்டணும்னு தானே வந்திருக்கோம், வீட்டுக்கே போய் பாராட்டலாம்னு நேராக உங்களை தேடி வந்திருக்கேன்.
மனசார சொல்கிறேன் டாக்டர். டாக்டர், யூ டிட் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். டாக்டர், நீங்கள் கவலைப்படாதீங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாற்றி எழுதின விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல அந்த ரஞ்சித்துக்கு தண்டனை கொடுக்கணும்னு. ஏன் தெரியுமா? ஏன்னா என் சொந்த அண்ணன் டீச்சராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. யூஎஸ்ல இருந்து வரன் வந்துச்சு. அந்த நேரம் பார்த்து அவருக்கு செட்டில்மெண்ட் பணமும் வரல. சரி, நல்ல வரனை விட்டுட வேண்டாமேன்னு அந்த ரஞ்சித்துக்கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கி கல்யாணத்தை முடிச்சிருக்காரு. இந்த விஷயம் எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இவரோட பணம் வந்ததும் ரஞ்சித்துக்கிட்ட இவர் எழுதி கொடுத்த பாண்டை கேட்டிருக்காரு. அவனும் நாளைக்கு வந்து வாங்கிக்கோன்னு பணத்தை வாங்கிட்டு அனுப்பிட்டான். மறுநாள் போய் கேட்டா, நீ பணமே கொடுக்கல, பணத்தை திரும்ப கொடுத்தாகணும்னு மிரட்டியிருக்கான். எங்க அண்ணன் மானஸ்தர் வீட்டுக்கு வந்த உடனே கைத்துல தொங்கிட்டாரு. எங்க அண்ணியும் அதை பார்த்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. இந்த மாதிரி அநியாயம் பண்ணணும்னு தான் சார் நீங்க தீர்த்திருக்கீங்க. இதுக்காக நீங்க பெருமைப்படணும் சார், பெருமைப்படணும். பட் சார், நான் இனிமே நீங்க இந்த விஷயத்தை மறந்துட்டு சந்தோஷமா இருக்கணும். அதை சொல்லிட்டு போலான்னு தான் சார் வந்தேன். அப்ப நான் கிளம்பட்டுமா சார்? ம். வரேன் டாக்டர். யாருங்க அது? அவரு என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுனா? ஃப்ரெண்டுனா அவரும் ஒரு டாக்டர் தான், ஜிஹெச்ல ஒர்க் பண்றாரு. ஓ. ம். இப்போ அது சாப்பிட வரீங்களா? ஆ, ஓ, எடுத்து வை. ம். ஹலோ என்ன காஞ்சனா, எப்படி இருக்க? சார். என்ன காஞ்சனா, அப்படியே ஷாக் ஆகிட்ட? காலையில் நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ இது வரைக்கும் வரவே இல்லை. இல்லை சார், காலையிலேருந்து கொஞ்சம் வேலை அதிகம், அதான். எனக்கு நீ பொய் சொல்லலேன்னு தெரியுது. எப்படின்னு பார்க்குறியா? சாயங்காலம் உங்ககிட்ட ஒரு பேஷண்ட்டு வயிற்று வலின்னு வந்தானா? ஆமா அது யாருன்னு நினச்ச? சார். சாட்சாத் நானே தான். சார், நீங்களா? ஏன் வந்தவன் ரொம்ப வயசானவனா இருந்தானோ? ஆமா சார். இதை பார் காஞ்சனா, இப்போல்லாம் ஆம்பளைங்க எல்லாருமே பொம்பளை மாதிரி வேஷம் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஆம்பளைங்க பொம்பளைங்களாம் மாறும்போது நான் கிழவனா மாறுறதா கஷ்டம்? என்ன காஞ்சனா, வாயடிச்சு போய் நின்றுட்டு இருக்க? என்ன நீ எதிர்பார்க்கல? சத்தியமா நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன காஞ்சனா பண்றது? எங்க நீ எனக்கு துரோகம் பண்றியோன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. அதான் நான் நேரில் வந்தேன். இப்போ எனக்கு உன் மேலே எந்த சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ சார். ஹலோ, கூல். நான் உன் மேலே சந்தேகம் தான் சொன்னேனே தவிர கோவம் இல்லைன்னு சொல்ல வரலையே. சார். இந்த நிமிஷத்தோட நான் இங்கே வந்து 48 நிமிஷம் ஆச்சு. ஆனால் நான் அணு அணுவாக ரசிக்க வேண்டிய டாக்டர் காஞ்சனா இன்னும் என் கண்ணு முன்னாடியே வரலையே. அப்படின்னா
எனக்கு கோபம் வருமா வராதா? சொல்லு காஞ்சனா. கண்டிப்பா வரும் சார். அப்ப நீ என்ன பண்ணணும்? நான் உடனடியா அங்க வரணும். எஸ், கரெக்ட். இப்போதான் நீ பழைய காஞ்சனாவா பேசுற. சார், நான் எப்பவும் உங்க காஞ்சனா தான் சார். நம்புறேன் காஞ்சனா, நம்புறேன். சரி, நீ இப்போ என்ன பண்ற? உடனடியா 10 நிமிஷத்துல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு உன் வீட்டு வாசப்படி வெளியே வந்து நிக்கிற. அங்கே ஒரு கார் வந்து நிற்கும். அதுவும் ஒரே ஒரு நிமிஷம் தான் நிற்கும். அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள நீ அந்த காருக்குள்ள ஏறலைன்னா அந்த காரு ஃப்ரேம் அவுட் ஆயிடும். அதுக்கப்புறம் உன் உயிர் உன்னை விட்டு மேலே போயிடும். என்ன சொல்ற? ஆ, 10 நிமிஷம் எதுக்கு சார்? 5 நிமிஷம் போதும். நான் ரெடியாகி உங்க காருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி பேசும்போது எனக்கு அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் அதை அனுபவிக்கத்தான் நான் அங்கே இல்லை. என்ன சார் சொல்றீங்க? நான் உன்னை ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நான் உடனடியாக ஃப்ளைட்டை பிடிச்சி பாம்பேக்கு வர வேண்டிய சூழ்நிலை. இங்கே ஒரு அவசர டீல். எனக்காக காத்துட்டு இருப்பேன்னு சொன்னியே, அப்படியே காத்துட்டு இரு. நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். ஓகே? ஓகே சார். பாய். சாய்ரா, நீ இன்னும் தூங்கலையா? இல்ல அங்கிள். ஏன், என்னாச்சு? அது ஹோம்வொர்க் நிறைய இருந்துச்சு. அதுவும் இல்லாம டெஸ்ட் வேற வருதுல்ல, அதான் உட்காந்து படிச்சிட்டு இருந்தேன். ஓ. வா சபரி, ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? இல்லக்கா, கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான். சரி சரி, கையால் மீட்டி வா, சாப்பிடலாம். என்னக்கா, இன்னும் சாப்பிடலையா நீங்க? சபரே, உன் அக்கா மட்டும் இல்லை, நான் சாயிரா இன்னும் யாருமே சாப்பிடல. உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? நீங்க எப்பண்ணா வந்தீங்க? நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா. என்னாச்சுண்ணே? எப்பவும் நீங்க நேரத்தோட வந்துடுவீங்களா? அது ஒன்றும் இல்லைப்பா, சாயங்காலம் ஒரு பெரியவரை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். ஆஸ்பத்திரி போன உடனே திடீர்னு அவருக்கு நெஞ்சுலி வந்து உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு. அவரும் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு யார்கிட்ட பேசுறதுன்னு தடுமாறிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் என்னப்பா, நான் மட்டும்தான் இங்கே இருந்தேன். அவரை கூட்டி போய் பெட்டில் அட்மிட் பண்ணேன். டாக்டரும் சரியான நேரத்தில் கொண்டாந்து அட்மிட் பண்ணீங்கன்னு சொன்னார். அப்புறம் நான் தான் அவர் வீடு அட்ரஸ்லாம் கேட்டு வீட்டுக்கு தெரியப்படுத்தினேன். அப்புறம் அவங்கெல்லாம் வந்த பிறகு தான் நான் வந்தேன். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெரியவரை துணை இல்லாமல் அனுப்பியிருக்கீங்களேன்னு 2 திட்டு திட்டிட்டு தான் வந்தேன். நல்லதுண்ணே. ஆமா, சலீம் எங்க? சலீம் கூட அங்கிள் வந்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு லேசான காய்ச்சல் இருந்ததுனால சீக்கிரமா சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டேன். ஏன், என்னாச்சு? டாக்டர் கிட்ட போனீங்களா? இல்லப்பா, லேசான காய்ச்சல் தான். வழக்கமான காய்ச்சல் மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிருக்கு. இப்ப பரவாயில்ல. காலையில எழுந்து காய்ச்சல் குறையலன்னா டாக்டர்கிட்ட கூட்டு போலாம். சரிப்பா, ஏன் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கோம்? ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வா, சாப்பிட்றோம். சரிண்ணா, போ. அவரே, சொல்லுங்கண்ணா. ஒன்றுமில்லப்பா, சாப்பிடும்போது பேசலாமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நானும் உன்னையே கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். கொஞ்ச நாளாக உனக்கு முகமே சரியில்லை. யார்கிட்டையும் முகம் குட்டு கூட பேச மாட்டேங்கிறா.